ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்க வேக வைக்காமல் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் பண்ணேன், நல்லா ஈவனாக வரல, அதனால் நான் கை வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். காரம் நான் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் போட்டு 200 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னா நல்லாவே வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. உள்ளே வந்து நம்மளுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். பாய்.